ஒரு டெரரான வில்லனா இருக்கிறது வந்து சூப்பரா இருக்குப்பா, கம்ஃபர்டபுள்ப்பா. இல்ல ஜாலியான ஒரு காமெடியன் இப்படியே போலாம். மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு எந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க இப்ப நீங்க? எது வந்து உங்களோட பர்சனல் ஃபேவரட்டா இருக்கு? எனக்கு வந்து ரொம்ப கொடூரமான கெட்ட வில்லனா ஆக்ரோஷமான. இருக்கதான். ஏன்னா அப்பதான் வந்து மனுஷங்கிட்ட நல்லது கெட்டது இருக்குதுல்ல. ம். கெட்டதெல்லாம் சினிமால காட்டி நல்லதெல்லாம் ரியல் லைஃப்ல காட்டலாம். ஓ. அதனால வந்து எனக்கு கெட்ட வில்லனா கெட்டவனா நடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆ. ஆமா. அண்ட் எல்லாருக்கும் அதானே பிடிக்கும். பேசிக்கலி பெண்களுக்கெல்லாம் கூட அதுதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ரக்கெட் பாய்ஸ். அப்படியா? ரக்கெட் யா ரக்கெட் வூ வூ அது. அது மாதிரி. ஆனா நீங்க என்ன ரக்கெட்டாவே வரல, நீங்க தாடிலாம் வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் வந்து கொஞ்சம் நீ முறுக்கிட்டு. வேற எனக்கு ஆசை தான் தாடி வைக்கணும் மீசை வைக்கணும்னு. இடையில ஒரு நாள் கொஞ்ச நாள் லீவ் விட்டுருந்தாங்க. ஷூட்டிங்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தாடிலாம் வளர்த்தேன். அப்புறம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. எடுத்தோன்னே மீசை தாடி எடுக்க சொல்லிட்டாங்க. ஓ நோ, கேரக்டருக்கு வந்து நான் தேவைப்படுது. வந்து மீசை வச்சு ஆக்சுவலா நான் மீசை வச்சு 7 வருஷம் ஆச்சு. அப்பா. எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். அப்போ மீசை வைக்கும் போது கருப்பா இருந்துச்சு. ம். இப்போ வளர்ந்துச்சுன்னா வெள்ளையா வளரும். ஆமா. இன்னும் எவ்வளவு கவலையா இருக்கும். ஐ கேன் ஃபீல் இட். யா. கருப்பு மீசை வைக்கணும், முறுக்கி விடணும் அப்படின்னா